ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு CD100 பைக் தான். 1991 மாடல். நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து CD100 பைக் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக RX100ஓட CD100 தான் அதிக பேர் கேட்குறாங்க. ஏன்னா பெட்ரோல் விற்கிற விலைவாசி அப்படி. ஸோ விண்டேஜ் பைக்காகவும் இருக்கணும், அதே நேரம் நம்ம வந்து பெட்ரோல் மைலேஜும் ரொம்ப அதிகம் கொடுக்கணும். நம்ம டெய்லி யூஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ சாதா பைக்கை ஓட்டுறதோட விண்டேஜ் பைக்கு டெய்லி ஓட்டுறது நிறைய பேர் விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, அதோட ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பைக் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து புக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா முக்கியமானது தான். இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா 1991 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர். எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது. ஸ்மார்ட் கார்டு எஃப்சி தான். 2026 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. அதேமாதிரி இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து 1 இயர் இன்சூரன்ஸும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, புக் சைடில் எந்த ப்ராப்ளமே இல்லை. செகண்ட் வந்து இன்ஜின் பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜினும் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த வேலையுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நல்ல மைலேஜும் நல்லா கொடுக்குது. 75க்கு மேலே கொடுக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு நம்ம பேசவே இல்லை. நம்ம 40 to 50 க்ரூஸ் பண்ணிட்டு போகல. அந்த இதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அசால்ட்டாக 70க்கு மேலே தான் கொடுக்குது. ஏன்னா நான் ஓட்டி இருக்கிறேன். அது ஸோ வந்து இன்ஜினும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. போக எதுவுமே வரல. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். வண்டியை பாருங்கள். இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த வேலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புகையோ எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. சிங்கிள் கிக் ஸ்டார்ட் தான். இப்போ சில பைக்லாம் பார்த்தீங்கன்னா, விண்டேஜ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் இது அப்படி இல்லை. காலையிலேருந்து ஈஸியாக சிங்கிள் கிக்லேயே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோப் கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்டீரியர் பற்றி பேசிடலாம். எக்ஸ்டீரியர் வந்து புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது. ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்குது. வண்டி வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. டேங்க் இது எல்லாமே நல்லா நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவுண்டு பழைய ஒரு ஹெட்லைட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து அது எல்லாமே மாற்றிட்டேன். எல்லாமே புதுசாக மாற்றிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சில பார்ட்ஸ் வந்து அப்படியே இருக்குன்னு நினச்சா அது அப்படியே ரெஸ்டோர் தான் பண்ணியிருக்கேனே தவிர அதை வந்து புதுசாக மாற்றலை. ஆனால் இந்த லாக் செட்டு, இந்த இண்டிகேட்டர் இது எல்லாமே புதுசாக மாற்றிட்டேன். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு வாங்கினேன். அவங்க வந்து ரெண்டுமே ரைட் சைடில் உள்ள தந்துட்டாங்க அவசரத்தில். ஏன்னா நைட்டு நான் 9 மணிக்கு போனேன். எனக்கு இன்னைக்கு கடை கிடையாது, வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ வந்து ரெண்டுமே ரைட் சைடில் உள்ள தந்துட்டாங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலையில் வந்து அதை கொடுத்து மாற்றி நான் இந்த கண்ணாடியை நான் ரெடி பண்ணிடுவேன். வேறு அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 28,000 கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா தான். எனக்கு தெரிஞ்ச 25 கொடுக்கலான்னு தான் நினச்சேன். 28. அது என்ன மேட்டர்னா, நான் அப்படியே வெறும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வேலை மட்டும் பார்த்து, நான் பெயிண்டிங் மட்டும் பார்த்து அப்படியே கொடுத்துருந்தேன்னா அந்த ரேட்டில் கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து என்னால் அதோட அதிகமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இண்டிகேட்டர் இப்போ உள்ளது மாதிரி கிடையாது. ஹெட்லைட் இண்டிகேட்டருமே கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் ஆயிடுச்சு. 1000 ருபீஸ். அப்புறம் லாக் செட் எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்கேன் நான். லாக் செட்டு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம புதுசாக மாற்றுனதுனால நமக்கு வந்து அந்த ரேட் போயிடுச்சு. அது மட்டும் லேபர் காஸ்ட்டு, ஒயரிங் வேலை எல்லாமே பார்த்ததுனால அந்த ரேட் போயிடுச்சு. அதனால் 28க்கு தான் என்னால் கொடுக்க முடியும். நான் எதிர்பார்த்த ரேட்டோட ஒரு 3,000 ரூபாய் அதிகம் தான். 25 தான் கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். ஸோ ரேட் போயிடுச்சு. ஸோ இந்த வண்டி அந்த ரேட்டு தான் கொடுக்க முடியும். நான் வந்து இன்னொரு வண்டி வந்து நான் ரெஸ்டோர் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வண்டியில் வந்து நான் இந்த மாதிரி பெரிய வேலைகள்லாம் பார்க்காம அப்படி இருக்கிறதே வச்சு நான் சமாளிக்க பார்க்குறேன். அப்படி பார்த்தேன்னா என்னால் கண்டிப்பாக 25 அந்த ரேஞ்சு கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள். நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.